உலகின் எந்த ஒரு நடிகனும் ஒரே நாள்ல 3 விதமான வேடங்களை ஏற்று நடிச்சதே கிடையாது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்ஹர், லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, ஓமர் முக்தார், சாந்தி போன்ற எந்த படத்துடைய ஹீரோவும் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படின்னு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு அந்த படம் முடிந்த பின்னரே அடுத்த படம் வேடம் பற்றி சிந்திப்பாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் காலையில் ரிக்ஷாக்காரன் வேடம் போட்டு நரைத்த தாடியும் பரட்டை தலையும் கிழிந்த கோட்டுமாய் கை ரிக்ஷா இழுத்து நடிப்பார். பிற்பகல் மகாவிஷ்ணு வேடம் போட்டு பாடல் காட்சியில் நடிப்பார். இரவு அந்த வேடத்தை கலைத்துவிட்டு பளபளப்பாக மின்னும் கோட்டும் சூட்டுமாக சொர்க்கம் படத்தில் நடிப்பார். ஹாலிவுட்டில் கூட எந்த ஒரு நடிகரும் இப்படி செய்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த நடிப்பு பல்கலைக்கழகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் அசாத்தியமான சினிமா பயணத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகத்துடைய கேரக்டர் நெகட்டிவாக இருந்தாலும் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டதால தமிழகத்தில் 5 திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்தது பெண்ணின் பெருமை. அது என்னென்ன திரையரங்குகள்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கேசினோ, பிராட்வே மகாலட்சுமி தியேட்டர்கள், அதுக்கப்புறம் சேலம் நியூ சினிமா அண்ட் திருச்சி ஜூபிட்டர் தியேட்டர்கள். சேரன் செங்குட்டுவன் ஓரங்க நாடகத்தில் கலைஞருடைய 16 பக்க வசனத்தை ஒரே டேக்கில் நடிகர் திலகம் பேசி நடித்த படம் ராஜா ராணி. முதலாக சிவாஜி ஃபிலிம்ஸ் விநியோகித்த தமிழ் படம் அமரதீபம் அப்படின்ற திரைப்படம். முதலாக தமிழ் படம் 100 தொடர் அரங்கு நிறைந்த காட்சிகளாக, அதாவது கண்டினியூஸ் 100 ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆக ஓடிய சாதனையை நிகழ்த்தியதும் நடிகர் திலகத்துடைய படம் தான். அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமரதீபம் அரங்கு கேசினோ. முதலாக தன்னை விட வயதான ஒருவருக்கு தந்தையாக நடிகர் திலகம் நடித்த படம் வாழ்விலே ஒரு நாள் அப்படின்ற திரைப்படம். முதலாக அண்ணா கதை எழுத கலைஞர் திரைக்கதை வசனம் தீட்ட நடிகர் திலகம் நடித்த படம் ரங்கோன் ராதா. நடிகர் திலகத்துக்கு 1954 ஒரு மறக்க முடியாத வருடம். முதல் முறையாக நடிகர் திலகத்துக்கு 10 படங்கள் அந்த ஆண்டில் வெளிவந்துச்சு. 10 திரைப்படங்களுமே வெற்றி வாகை சூடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக மிகையாகாது. மனோகரா 10வது படம், வசூலிலும் வசனத்திலும் திரையுலகையே புரட்டி போட்ட திரைப்படம். இல்லற ஜோதி ஒரு அருமையான திரைப்படம். சிவாஜி அவர்களுடைய 11வது படம் இந்த திரைப்படம். இதுவும் ஒரு வெற்றி படம். இதில் வரும் அனார்கலி ஓரங்க நாடகம் இன்னைக்கும் மிகவும் புகழ்ந்து பேசப்படும். பாடல்கள் எல்லாமே தேனில் ஊறிய பலாசுலைகள் போல இனிமையாக இருக்கும். 12வது படம் பிரமிக்க வைத்த அந்த நாள் திரைப்படம். இந்த திரைப்படம் பற்றி சொல்லவோ எழுதவோ கண்டிப்பாக ஒரு மாசமே தேவைப்படும். முதல் முறையாக பாடல்களே இல்லாமல் வெளிவந்த திரைப்படம். வில்லனாக வந்து தலைவர் விளையாடி இருப்பாரு. படம் மிகவும் வெற்றியை அடைந்தது. 13வதாக வந்த திரைப்படம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. நகைச்சுவையில் இன்னைக்கும் பெரிதாக பேசப்படும் படம். வெகு சுலபமாக 100 நாட்களை கடந்து ஓடியது. நடிகர் திலகத்துடைய 14வது மற்றும் 15வது திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனோகராவின் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழியாக்கம். வெற்றியை பற்றி சொல்லவே வேண்டாம். தலைவர் மட்டும் ஹிந்தி பட உலகத்துக்கோ அப்படி இல்லைன்னா தெலுங்கு பட உலகத்துக்கோ போயிருந்தா அவருக்கு இன்னைக்கும் ராஜ மரியாதை இருந்திருக்கும். 16வது படமாக துளி விஷம். வில்லன் வேடம் மாறி மாறி வில்லனாக ஹீரோவாக வெற்றிகளை தந்த வண்ணம் தரமான படங்களின் எண்ணிக்கையையும் குறைக்காமல் சிவாஜி ஒருவரால் தான் வெற்றி அடைய முடியும். 17வது படம் கூண்டுக்கிளி. 2 திலகங்களும் இணைந்த ஒரே படம் அப்படின்ற பெருமையை கொண்டது. இந்த படத்திலும் நடிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தன் இமேஜை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம வில்லனாக நடித்த படம். 18ஆக வருவது தூக்கு தூக்கி. திருவாங்கூர் சகோதரிகளோடு விழுப்புர வேந்தன் வெற்றி வாகை சூடிய திரைப்படம். முதலாக டிஎம்எஸ் தான் சிவாஜி, சிவாஜி தான் டிஎம்எஸ் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபித்த ஒரு திரைப்படம். 19வது திரைப்படமாக வருவதுதான் எதிர்பாராதது. புதுமையான கருத்துக்கள், பெண் குலத்தை பெருமைப்படுத்திய ஒரு திரைப்படம். கணவனே எல்லாம் அப்படின்னு சத்தம் போட்டு கூறிய ஒரு திரைப்படம்.
ஒரு பெண்ணால காதலிக்கவும் தெரியும், அதே சமயத்துல அதை தூசியாக கருதவும் தெரியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு திரைப்படம். கே பாலச்சந்தருக்கு 3 முடிச்சை வித்திட்ட ஒரு திரைப்படம். காதலித்தவன் உயிருடன் திரும்பி வந்து தன் காதலை மீண்டும் கேட்கும் போது மனதை கல்லாக்கி கொண்டு உணர்ச்சிகளுக்கு விடை கொடுக்கும் ஒரு பரிதாபமான பெண்ணின் உயிரோட்டமான கதை. எதிர்பாராத முடிவு, ஆனால் எதிர்பார்ப்புக்கும் மேலான ஒரு வெற்றி. இப்படி எல்லா திரைப்படங்கள்லையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து அந்த கதாபாத்திரங்களுக்கு ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.